நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறேங்க. அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்ன ரெசிபி அதுக்கு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து சாதம். வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் சவுண்டு கேட்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கொஞ்சம் வேலை நடக்கிறதுனால கொஞ்சம் சவுண்டு கேட்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு வேர்க்கடலை, புளி, வத்தல், மல்லி, கருப்பு உளுந்து, கருவேப்பிலை, தேங்காய் இவ்வளவு தான் எடுத்துக்கிடணும். வாங்க இது அவ்வளோத்தையும் நம்ம வறுக்கிறது தான் ஒரு வேலை. நான் பேசுகிறது கேட்கான்னு தெரில, பக்கத்தில் வேலை செய்கிறது தான் ரொம்ப அதிகமாக கேட்கு. கதவை சாத்தி பேசினாலும் இவ்வளோ சவுண்டாக கேட்க பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி, நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் தான், அதுவும் செக்கு எண்ணெய். நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுக்க வேண்டியதான். நல்லா வறுத்து எடுக்கச்சிலே உப்பு போட்டுருங்க. ஏன்னா நான் அன்றைக்கி உப்பு போட மறந்துட்டேன். லாஸ்ட்டில் தான் கொஞ்சம் உப்பு போட்டேன். நீங்கள் வறுக்கச்சிலே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நல்ல பொன்னிறமாக நல்ல ஸ்மெல்லு வரும். ஸ்மெல்லு வரச்சில நல்லா வறுத்து எடுத்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சம் கொரப்போ இல்லாமல் கொஞ்சம் மையாக இல்லாமையும் நம்ம அரைக்கணும். நல்லா வறுத்து எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நேற்று வீடியோ போட முடியல, ஏன்னு கேட்டிங்கன்னா என் பிள்ளைகளுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோ போட முடியல. நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா வேண்டாம். அப்புறம் இப்படி குறைன்னு அரைச்சி வச்சுட்டு மறுபடியும் அதே கடாயில் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி, அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு, பெருஞ்சீரகம், சீரகம் இருந்தால் சீரகம் போடுங்க, இல்லைன்னா பெருஞ்சீரகம் எதனாலும் ஓகே தான். நான் சீரகம் தான் போட்டேன். கடுகு போட்டு, கருவேப்பிலை போட்டு, சீரகம் போட்டு 2 மிளகா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்பைசியாக வேணும்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட காரம் சேர்த்துக்கிடலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடி இருக்குல்ல, அந்த பொடியும் நல்லா வறுத்தெடுங்க. தேங்காய் எண்ணெயில் செய்யுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா வறுத்து எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் 1 கப்பு சாதம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி எடுத்தால் முடிஞ்சுதுங்க கருப்பு உளுந்து சாதம். ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சத்து உடம்புக்கு. அது உளுந்து ரொம்ப பலனால் ரொம்ப எலும்புலாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லு தம்பி. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.